மாணவர்களுக்கு வணக்கம். லேர்ன் வித் விக்கி என்ற இந்த யூடியூப் சேனலில் உங்களை சந்திக்கிறது விக்னேஸ்வரன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற பாடம் ரசாயனவியல். அதில் அலகு 12 ரசாயன சமநிலை. சரிதானே? கெமிஸ்ட்ரி யூனிட் 12 கெமிக்கல் ஈக்குலிபிரியம். அப்போ இந்த கெமிஸ்ட்ரி சீரீஸில் யூனிட் 12 வர முதலாவது வீடியோ இது. அப்புறம் அடுத்த வீடியோ 2, அப்புறம் அங்கால 3, 4 அப்படியே போய் கொண்டிருக்கும். அப்போ முக்கியமாக இதில் இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னா, உங்களோட தாக்க அட்டவணையை பயன்படுத்தி என்னென்று செறிவுகளை காண்றது. இப்போ தாக்க அட்டவணை என்று சொல்லக்குள்ள அதை ரியாக்ஷன் டேபிள் என்று சொல்லுவாங்க. இனிஷியல் சேஞ்ச் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் டேபிள். அதை பயன்படுத்தி என்னென்று செறிவுகளை கால்குலேட் பண்ணுறதுன்றத இதில் அப்படியான கணக்குகள் அதில் செய்வோம். மற்றது தாக்கத்தில் திசையை பார்க்குறதுக்கு அதோட சம்மந்தமான கணக்குகளும் செய்வோம் இதில். சரிதானே? இப்போ நாங்கள் முதலாவது கணக்குக்கு போவோம். முதலாவது கணக்கு இங்கே தரப்பட்டிருக்குது, வாசிச்சு பாருங்க. ஸோ இந்த கணக்கு என்னத்தை பற்றி தான்டா இந்த தாக்கத்தில் திசையை ப்ரொடெக்ட் பண்ணுறதை பற்றி தான் கேட்குறாங்க. உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் தந்துருக்குறாங்க. தாக்கி ஏ விளைவு பியா மாறுது. சரிதானே? இப்போ அந்த ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷனுக்கு சில தரவுகள் தந்திருக்கிறாங்க. என்னென்னா அந்த தாக்கத்தில் சமநிலை அடையக்குள்ள அந்த தாக்கம் அதுகள கன்சன்ட்ரேஷன்ஸ், தாக்கி ஏன்றதும் விளைவு பின்றதும் கன்சன்ட்ரேஷன்ஸ் தந்திருக்கிறாங்க, செறிவுகள். சரியானே? மோட்போ டெசிமீட்டர் கியூப்டில். மற்றது இதில் அந்த ஒரு 4 படம் இங்கே காட்டிருக்கிறாங்க கீழுக்கு. நாலும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் இருக்கிற அந்த என்னது சொல்கிற அந்த மூலக்கூற்று காட்சிகள், மூளைக்குள்ள சீன்ஸ் என்று சொல்கிறோம். சிவப்பு கோலங்களால் காட்டிருக்குது ஒவ்வொரு படத்துலையும். அதே மாதிரி பிஏ ப்ளூவில் காட்டிருக்கிறாங்க, ப்ளூ ஸ்பியர்ஸால். அப்போ உதாரணத்துக்கு இப்போ நேரம் 1 2 ஏயும் 8 பியும் இருக்குது. என்ன அது மாதிரி அமௌண்ட்டுக்கும் இதுக்கு போனீங்கன்னா 7 ரெட்டும் 3 ப்ளூவும் அப்படி அமௌண்ட்டுக்கும் வித்தியாசம். இப்போ இந்த இவ்வளோ தான் உங்களுக்கு தந்துருக்குது. இப்போ இதை வச்சு என்னென்னு நீங்கள் தாக்கத்தில் திசையை காணலாமன்றதான் கேள்வி. இப்போ அடுத்த ஸ்லைட்டுக்கு போவோம். சரிதானே? இப்போ உங்களுக்கு தெரிய வேணும், ஒரு தாக்கத்தில் திசையை பார்க்கணுமெண்டா நீங்கள் 2 குவான்டிட்டிஸை கால்குலேட் பண்ணி கம்பேர் பண்ணணும். என்ன அதில் ஒன்று தாக்க ஈவு கியூசி என்று சொல்கிறது, மற்றது சமநிலை மாறிலி கேசி. என்ன கியூசி தாக்க ஈவு, அதாவது ரியாக்ஷன் கோஷன் என்று சொல்கிறது, மற்றது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேசி. சரி, இது ரெண்டையும் போட்டு பார்க்கணும். இதில் டீட்டெயில்ஸ் உங்களோட அந்த ரிசோர்ஸ் புக்கில் பேஜ் 86 அங்கே விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. போயிருக்க வாசிச்சு பாருங்க. சரி, இப்போ நாங்கள் இதன் அந்த தாக்கத்துக்குரிய ஈக்குவேஷன் அதை நீங்கள் நேரடியாகவே கேசியை காணலாம். அதாவது சமநிலையில் இருக்கிற சமநிலை மாறிலி. என்ன ரெண்டாம் உங்களுக்கு சமநிலையில் இருக்கிற செறிவுகள் தந்துருக்குறாங்க, ஏக்கும் பிக்கும். அப்போ அதை கொண்டு இதில் நேரடியாக பிரதிட்டிங்கன்னா உங்களுக்கு கேசி 0.43 என்று வருது. சரிதானே? அது கேசி 0.43. அப்போ கேசியை கண்டாச்சு. இது இப்போ அடுத்த நீங்கள் கியூசியை காணணும். கியூசியை காண்றதுக்கு தான் இப்போ நீங்கள் ஒவ்வொரு தரப்பட்ட ஒவ்வொரு நேரத்திலையும் அதில் இதுகளை கோலங்களை கவுண்ட் பண்ணி அதில் எத்தனை ஸ்பியர்ஸ் ஒவ்வொன்றுக்கும் இருக்கின்றத நீங்கள் எண்ணி பார்த்து அதை கொண்டு அது சேம் ஈக்குவேஷனில் தான் பிரதிட்டிங் வேண்டாம், அதுக்குரிய கியூசி வரும். இப்போ கணமேயில் பார்த்தீங்கன்னா 2 ரெட்டும் 8 ப்ளூவும் இருக்குது. அப்போ 8 × 2 4 வரப்போகுது. இந்த 4 இதை விட ரேட்டு பெரிய நம்பர் என்ன 0.43 விட. ஸோ அப்படி இருக்கிறக்குள்ள கியூசி பெருசாக இருந்தேன்னா நான் முந்தி சொன்ன மாதிரி தாக்கம் இங்கேருந்து இங்கே பியிலிருந்து ஏ நோக்கி நடக்க போகுது. சரி, விளைவுற சைட்லேருந்து தாக்கிற சைடு நோக்கி நடக்கும். ரெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா கியூசி
சரி. கியூசி வந்து அதில் 7 ரெட்டும் 3 ப்ளூ மண்டோடைய அது 0.43 வரும். அது உங்களுக்கு அந்த நம்பர் எக்ஸாக்டாக அந்த சேம் கேசியோட வருது. கேசிக்கும் கியூசியும் சமனாக இருக்கிறதால நாங்கள் சொல்லலாம் அந்த தாக்கம் கணம் 2ல் சமநிலையில் இருக்குமெண்டு. அது மூவ் பண்ணாது. சரியா? முதலாவதுக்கு வரைபிருந்து இடமாக போகுது, ரெண்டாவதுக்கு அது மூவ் பண்ணாது, சமநிலையில் இருக்குது. மூன்றாவதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு 6 ரெட்டும் 4 ப்ளூவும், ஸோ அது 0.67 வருது. அதுவும் ஸ்டில் 0.43யோட பெரிய நம்பர் அது. அதுவும் அப்போ வலமிருந்து இடமாக தான் அது நடக்கும். இந்த திசையில் வல பக்கம் இருந்து இடப்பக்கத்தை நோக்கி நடக்குது. ஆனால் 4வதுக்கு போனீங்கன்னா அது 8 ரெட்டும் 2 ப்ளூவும் இருக்குது அந்த படத்தில், 4வது கணத்தில். அப்போ அது 0.25 வருது. அது இதை விட சின்ன நம்பர் சிறிதாக இருக்க போகுது. அப்போ அப்படியே நேரங்களில் தாக்கம் இடமிருந்து வரமா, இடமெண்டா அப்போ இந்த தாக்கிட்ட சைட்ல இருந்து விளைவுற சைட்டை நோக்கி நடக்க போகுது. சரி, அதுதான் அதுக்குரிய ஆன்சர். அடுத்ததுக்கு போவோம். இப்போ உங்களுக்கு 2வது கேள்வி இங்கே இருக்குது. இந்த கேள்விகளில் என்னென்னா உங்களோட இந்த தாக்க அட்டவணையை பயன்படுத்தி செறிவுகள் மற்ற இந்த சமநிலை மாறிலி அதுகளை கண்டுபிடிக்கிறது. சரியோ? இந்த தாக்க அட்டவணை என்று சொல்லக்குள்ள அது ஐஸ் ரியாக்ஷன் டேபிள் என்று சொல்லுவாங்க, ஐசிஇ. அது என்னத்துக்கண்டா ஐ என்றது தொடக்கம், இனிஷியல் என்றதுக்கும், சி என்றது சேஞ்ச் அதாவது மாற்றம் என்றதுக்கும், இ என்றது ஈக்குவல்பிரியம் சமநிலை. இப்போ அதை அப்ரிவியேட் பண்ணித்தான் ஐஸ் என்று சொல்றது, ஐசிஇ ரியாக்ஷன் டேபிள். சரியோ? அப்போ உங்களுக்கு இங்கே தரப்படுறது ஒரு சமப்படுத்தப்பட்ட ஈக்குவேஷனோட தந்துருக்குறாங்க. அதில் ஹைட்ரஜன் கேஸும் அயடின் கேஸும் ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜன் அயடைட் கேஸ் விளைவாக வருது. சரியோ? அப்போ இதில் தாக்கத்தில் ஈடுபடுற தாக்கிகள்ற இனிஷியல் அதாவது தொடக்கத்தில் இருக்கிற அளவுகள் தந்துருக்குறாங்க. ஹைட்ரஜனுக்கு 5 × 10⁻³ மோல்ஸ். இதில் கவனிக்கொண்டீங்க மோலில் தந்துருக்குறாங்க. இது வந்து கன்சன்ட்ரேஷன் இல்லை, அதாவது செறிவில் தர இல்லை. 2க்கும் அப்படித்தான் மோலில் தான் தந்துருக்குது, அயடினுக்கும் ஹைட்ரஜனுக்கும். சரியோ? அப்போ அதே நேரம் உங்களுக்கு இதை தந்துருக்குறாங்க. இதில் வால்யூம் அதாவது கோல்கனண்ட வால்யூமும் 5 dm³ தந்துருக்குது. 5 dm³ 5 liters அப்படின்னு சொல்லலாம். அது லிட்டர்ஸ் dm³ தான், சேம் யூனிட் தான் அது. அப்போ அந்த தரவு தந்துருக்குது. மற்றது சமநிலையில் இருக்கிற ஹைட்ரஜன் அயடைட்ற செறிவு தந்துருக்காங்க. அது தந்திருக்கிறது செறிவு mol/dm³. தாக்கியலுக்கு தந்திருக்கிறது தனியாக மோல் தானே, அதை நோட் பண்ணணும். அது இப்போ கேள்வி என்னென்னா அதுக்குரிய சமநிலை மாறிலியை கேட்குறாங்க. தாக்கத்தில் கேசி எவ்வளோன்ட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் முதல் வேலையாக செய்ய வேண்டியது இந்த தாக்கியல்ற யூனிட்டை சரியான இதுக்கு மாற்றணும். என்ன உங்களுக்கு செறிவில் தான் இருக்கணும், செறிவோட வர யூனிட்டுக்கு மாற்றணும்ட்டா தந்தது மோலில். இப்போ நீங்கள் mol/dm³ மாற்றுறதுக்கு தந்த மோலை அதை ஒளியும் 5ஆல் டிவைட் பண்ணணும். 5 dm³ பண்ணிங்கன்னா 10⁻³ mol/dm³ வருது ஹைட்ரஜனுக்கு. அதே மாதிரி அயடினுக்கும் 2 × 10⁻³ mol/dm³. இப்போ இது ரெண்டும் கவனிக்கணும். இது ரெண்டும் இனிஷியலாக தொடக்கத்தில் இருக்கிற செறிவுகள், கன்சன்ட்ரேஷன்ஸ். கண்டினியூ பண்ணுவோம் அடுத்த பேஜில். சரியோ? இப்போ நீங்கள் அந்த ஐஸ் டேபிள் இப்படித்தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு 2 தாக்கிகள் இருக்கிறபடியா 2 குளம் இதில் போடலாம். இந்த முதலாவது குளமில் நீங்கள் அந்த ஆரம்பம் மாற்றம் சமநிலை அந்த ஐஸ்ன்றதை போட்டுட்டு இங்கே தாக்கிகளை போடலாம். ஒரு குழம்புலையும் முதலாவது தாக்கி, 2வது தாக்கி, மற்றது 3வது குழம்புல அதில் விளைவு HI. சரியா? சரிதானே? போட்டுட்டு தந்த தடவுகளை போடுங்க. இனிஷியலாக இருக்கிறது நீங்கள் அவங்க மோலில் தந்தத்தை நீங்கள் mol/dm³ மாற்றிட்டீங்க ஆல்ரெடியா. அப்போ அது மாதிரி அதை கொண்டு இதில் பிரதியிட்டு பண்ணணும். இதில் சரிவைத்தான் போடணும். அது மாதிரி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஹைட்ரஜன் அயடைட் ஒன்றுமே அது என்ன தாக்கம் தொடங்கக்குள்ள. ஆனால் உங்களுக்கு மற்றது இது தந்துருக்குறாங்க, சமநிலையில் இருக்கிற
ஹைட்ரஜன் அயடைட். அது கான்சன்ட்ரேஷனில் தந்துருக்கு 1.87 10⁻³ என்று. ஸோ அதையும் ஃபில் பண்ணி வச்சுட்டா மற்றெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த பிளாங்காக இருக்கிறதெல்லாம் நீங்கள் காண வேண்டியதுகள். சரியோ? உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஸ்டோக்கியோமெட்ரிக் கொஃபிஷியன்ஸை பார்த்தீங்கன்னா சொல்லலாம். நீங்கள் 2 மூல் HI வாரத்துக்கு இதில் ஒவ்வொரு மூல் ஹைட்ரஜனும் அயடைனும் ரியாக்ட் பண்ணணும். என்ன சரியானே? அப்போ 2 மூலுக்கு 1 மூல் தேவையாக இருக்குது. ஸோ ஆனால் உங்களுக்கு ஃபைனலாக இருக்கிற எத்தனை மோல் பர் டெசிமீட்டர் எக்யூப்டண்ட்டை தந்துருக்குது. சரியோ? இப்போ அந்த ரேஷியோவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் ஹாஃபாக வரப்போ 1/2. இதில் ஹாஃப் இப்போ 1.87 டைம்ஸ் 10⁻³ டிவைடட் பை 2 தான் அந்த தேவையான ஹைட்ரஜனாக இருக்கணும். சரியா? அதாவது இந்த ரியாக்ட் பண்ணுற ஹைட்ரஜன் இவ்வளோ அளவாக இருக்க போகுது. சரியா? நீ அதுதான் இழந்தேன்னு சொல்லப்படுது. இழந்த அந்த அது லூஸ் பண்ணுது. இனிஷியல் தொடக்கத்திலிருந்து கொஞ்சம் லூஸ் பண்ணித்தான் இது வரணும். என்ன சரியா? அதே மாதிரி அயடினுக்கும் அவருக்கு அந்த 2 மூல் HI வாரத்துக்கு 1 மூல் அயடின் வேணும். என்ன இப்போ 2 மூல் HI வாரத்துக்கு 1 மூல் அயடின் வரணும்டா வேற கான்சன்ட்ரேஷனும் இதில் ஹாஃபாக இருக்க போகுது. சரியோ? அப்போ அதிலும் சேமாக தான் வர போகிறார். சரியா? அப்போ இது இதுக்குரியது HIக்குரிய கான்சன்ட்ரேஷன் சமநிலையில் 2க்கும் மட்டும் தானே HI. ஸோ தாக்கத்தில் ஈடுபடுற அயடின்னு சொல்லக்குள்ள அதாவது இழந்தது தொடக்கத்தில் இருக்கிறத விட கொஞ்சம் இழந்திருக்கும். என்ன இழந்து தான் ரியாக்ஷன் நடக்கும் சமநிலை அடையக்குள்ள. அப்போ அதில் அளவு இங்கே தந்திருக்கலாம். இங்கே நாங்கள் கல்குலேட் பண்ணலாம். கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நீங்கள் அப்போ நாங்கள் கல்குலேட் பண்ணாதுகளை திரும்ப இதில் பிரதிட்டு செய்கிறது. சரிதானே? இப்போ இதை நாங்கள் கல்குலேட் பண்ணது ஹைட்ரஜனுக்கு, அது மாதிரி அயடினுக்கும் இங்கே இருக்குது. அது ஏன் நெகட்டிவ் வந்து போட்டிருக்கேன்டா -1க்கு அது இழக்கப்படுதுன்னு சொன்னானே. அதாவது தாக்கியல்ற சைட்ல இருந்து அவர் லூஸ் பண்ணுறார், ரியாக்ட் பண்ணுறது தொடக்கத்தில் இருக்கிற வண்டிலேருந்து குறைய போகுது. இதுக்கு நெகட்டிவில் போட்டிருக்கு. அதே மாதிரி இதுக்கும் தொடக்கத்தில் 2 இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் குறைய போகுது இருக்குது. அப்போ அதுக்கு அது பாசிட்டிவ் வந்து போடுறோம். அது சரியா? ஸோ அதை நீங்கள் இதில் நீங்கள் 1 - இதுன்னு பார்த்தீங்கன்னா 0.065 10⁻³ இங்கே 1.065 டைம்ஸ் 10⁻³ இது 1 + 1.87 அது 1.87. அப்போ உங்களுக்கு ஈக்குவல் பிரியத்தில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் எல்லாம் கண்டுட்டோம். அதான் உங்களுக்கு தேவை. என்ன தாக்கியல்ற கான்சன்ட்ரேஷனும் விளைவுகள கான்சன்ட்ரேஷனும் தெரிஞ்சால் தான் நீங்கள் கேசி ஈக்குவேஷனில் நீங்கள் பிரதிட்டு பண்ணலாம். இந்த கேசி என்னவா இருக்கும்? விளைவுகள்ன்றது ஸ்கொயர் 2 போட்டிருக்கு. என்ன ரீசன்டா இங்கே 2 இருக்குது. அது ஸ்டோக்கியோமெட்ரி அதில் பீசமான 2 இருக்கிறபடியாக அதை ஸ்கொயர் பண்ணுறோம் நாங்கள் விளைவுகளுக்கு. மற்ற இதுகளுக்கு எல்லாம் ஒன்று தானே. இங்கே முன்னுக்கு 1 இருக்கிறபடியாக தான் இது அப்படியே H2 I2 ஒன்று போட்டிருக்குது. அப்போ அந்த அட்டவணையில் இருக்கிற நம்பர்ஸுகளை கொண்டு இதில் பிரதிட்டு பண்ணுங்க. HIக்கு 1.87 டைம்ஸ் 10⁻³ இங்கே இருக்குது. சரியோ? மற்றது H2க்கு 0.065 டைம்ஸ் 10⁻³ இந்த H2க்கு 1.065 டைம்ஸ் 10⁻³ இது நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 50.5 வந்து வருது. என்னது? கேசி. இப்போ கேசியை தான் கேட்டுக்கிறாங்க உங்களுக்கு. ஸோ அதுதான் ஆன்சர். இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். இப்போ நாங்கள் அடுத்த 3வது கேள்விக்கு போவோம். நீங்கள் தரப்பட்டிருக்கு, உங்களுக்கு வாய்ச்சி பாருங்க. இது உங்களோட முந்தினது 2 மாதிரி தான். இதில் என்னென்னா இப்போ 2 தாக்கிகளும் 2 விளைவுகளும் இதில் சம்மந்தப்பட்டது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த செயற்கை எரிபொருள் இருக்குது தானே, இந்த சிந்தட்டிக் ஃபியூவல். அப்போ அதில் இந்த ப்ரொபோர்ஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அவங்க இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறாங்க.
சரியோ? இப்போ கார்பன் மோனாக்சைடும் H2Oவும் இந்த சைடில் தாக்கிய சைடில் இருந்து மற்றது கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ரஜன் கேஸும் விளைவாக வருகுது. இப்போ அதுகள்ற அந்த இந்த மாற்றத்துற அளவு எவ்வளவு சேஞ்ச் பண்ணுதுன்னு பார்த்து ஆல்ட்ரு ப்ரொபோர்ஷன்ஸ் அதை வச்சு தான் அவங்க ரெகுலேட் பண்ணுறாங்களாம். இப்போ எல்லாம் ஒரே தான் இந்த முந்தி தந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சமப்படுத்தப்பட்ட ஈக்குவேஷன் தந்துருக்குது இங்கே. அது நேரம் அதுகள்ற என்ன அதுகள்ற மூல் தான் தந்துருக்கு. முன்னத்திலேயும் உங்களுக்கு மூல் தான் நேரடியாக அவங்க செறிவு தரல. அந்த மூல் 0.25 மோல்ஸ் என்று சொல்லியிருக்குது CO-வுக்கும் H2O-வுக்கும். சரிதானே? மற்றது இது உங்களுக்கு சமநிலை மாறிலேயே தந்துருக்குறாங்க. இட்ஸ் கிவன். சரிதானே? கேசி வந்து 1.56. இப்போ வினா 2ல் நீங்கள் அதை தான் கேட்டுவாங்க கல்குலேட் பண்ண சொல்லி என்ன. ஸோ இங்கே அது வித்தியாசம் அந்த கேசியே தந்துருக்குறாங்க. ஆனால் முந்தினத்தில் கேசி தந்துருந்தது, சாரி கேசி தரையில், ஆனால் சமநிலையில் ஈக்குவல்பிரியமில் இருக்கிற அதில் செறிவு தந்துருந்தோம். சரிதானே? அதை யூஸ் பண்ணி அந்த ஸ்டோக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் செயின் யூஸ் பண்ணி நீங்கள் செய்தனீங்க. இப்போ இதில் கொஞ்சம் வித்தியாசம் உங்களுக்கு கேசி தந்துருக்குது. அப்போ அப்படி செய்யறேன்ட்டு பார்ப்போம். இதை வாட்சி பாருங்க. நாங்கள் அதில் செய்த மாதிரி தான் இப்போ 2வது கேள்வியில் செய்த மாதிரி நீங்கள் முதல்ல அதுகள செறிவை காணும். நம்ம மோடில் தந்துருக்குது 0.25 அது நீங்கள் அது டோட்டல் வால்யூம் அதில் கண்டெய்னர் வால்யூம் உங்களுக்கு தந்துருக்குறாங்க 1.25 டைம்ஸ் 10⁻⁻1. சரியானே? டெசிமீட்டர் கியூப்ல இருக்குது. அப்போ அதை யூஸ் பண்ணி நீங்கள் செறிவாக எடுக்கலாம். என்ன அந்த மோல் எண்ணிக்கையை அதில் வால்யூமால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு மோல் பெர் டெசிமீட்டர் கியூப்டு வேறு மாதிரி செறிவு ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னாண்டா 2 மூல எண்ணிக்கையும் இங்கே உங்களுக்கு சேமாக தான் இருக்குது. என்ன 0.25 எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இப்போ அடுத்த பேஜுக்கு போகும். நீங்கள் எப்படித்தான் இருக்க போதும் உங்களோட ஐஸ் ரியாக்ஷன் டேபிள். சரிதானே? அதில் சொல்கிறாங்கண்டா உங்களுக்கு கேட்டிருக்கிற இந்த வேர்டிங் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ண தெரியல. அதை பாருங்க. அந்த கலவையின் அமைப்பு அதில் கம்போசிஷனை கேட்டாங்கன்னா நீங்கள் தட் மீன்ஸ் உங்களோட அந்த இதைத்தான் கேட்குறாங்க உங்களோட கன்சன்ட்ரேஷனை. சரியா? அதில் கன்சன்ட்ரேஷனை தான் காண சொல்லி கேட்குறாங்க. அப்போ நாங்கள் எங்களுக்கு இதில் எங்களுக்கான வினா 2ல் வந்த மாதிரி தரவுகள் தரல. சரி, வினா 2ல் உங்களுக்கு இந்த விளைவுகள்ற கன்சன்ட்ரேஷன் தந்தது ஈக்குவல்பிரியம் அது சமநிலை அடையக்குள்ளே இருந்தது. அதையும் அந்த ஈக்குவேஷன் பீசமானதையும் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சேஞ்சை கண்டனீங்க. இப்போ இதில் உங்களுக்கு இதில் தரல ஒன்றுமே. சரிதானே? அப்போ இப்போ இதுக்கு என்ன மாதிரி அப்ரோச்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணுறத நீங்கள் எக்ஸ்டெண்டு போடுங்க. சரி, இப்போ தாக்கியலுக்கு மைனஸ் நெகட்டிவ் எக்ஸ்டெண்டு வரப்போகுது ரெண்டுக்கும். அது சேம் அமௌண்ட் தான் இங்கே வரப்போகுது உங்களுக்கு. ஆனால் பாசிட்டிவில் இருக்க போகுது ப்ளஸ் எக்ஸ்டெண்டு வரப்போகுது CO2க்கு, மற்றதுக்கும் ப்ளஸ் எக்ஸ்டெண்டு வரப்போகுது. என்ன ரெண்டுக்கும் இதுக்கு ஒன்று தானே எல்லாத்துக்கும் பீசமான குணங்கள். ஸோ அப்படி வந்தேன்டா அப்புறம் அதை அப்படி நீங்கள் அசியூம் பண்ணிட்டு எக்ஸ்எண்டு பிறகு அதை இதுக்கு சமநிலைக்கு என்னென்று வரும் 2 - x. என்ன இது வந்து இழக்கப்படுது எக்ஸ் மோல். ஸோ 2 - x அதே மாதிரி எல்லாத்துக்கும் 2 - x. இதுக்கு 0 + x என்று வரும். இதுக்கும் 0 + x என்று வருது. சரிதானே? இப்போ நீங்கள் அதில் சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா உங்களோட கேசி ஈக்குவேஷனில் எல்லாமே எக்ஸில் வரப்போகுது. என்ன ஸோ அப்போ நீங்கள் அதே நேரம் உங்களுக்கு கேஸில் வேல்யூவும் தந்துருக்குறாங்க 1.56 என்று. அப்போ நீங்கள் அதை போட்டு எடுத்து ஒரு ஈக்குவேஷன் எடுத்து அதை சால்வ் பண்ண வேண்டி வரும். அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் உங்களோட ரிசோர்ஸ் புக் பேஜ் 90ல் செய்து காட்டிருக்கிறாங்க. அதோட இதை கம்பேர் பண்ணி பாருங்க. சரிதானே? CO2 H2 ரெண்டும் விளைவுகள் மேலே வரும், கீழே CO-வும் H2-வும் வரும். என்ன ரெண்டும் தாக்கி கண்டபடியா ரைட்.
தாக்கிடுறது கீழே வரும், விளைவுகிறது மேலே வரும். CO2வும் H2வும் பின்னத்தில் மேலுக்கு வரப்போகுது. சரிதானே? ஸோ அதை போட்டிங்கன்னா CO2க்கும் X, H2க்கும் X. சரிதானே? கீழே CO க்கு 2 - X, H2Oவுக்கும் 2 - X. இப்போ அவ்வளவும் வந்து ஈக்குவலாக இருக்க போது அவங்க தான் வந்து இதுக்கு என்ன கேசிக்கு. அப்போ இனி நீங்கள் இந்த ஈக்குவேஷனை சுருக்கி ஆன்சர் எடுக்கணும். சரிதானே? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் X டைம்ஸ் X, X தர Xண்டா இங்கே மேலே X² வரும், இங்கே 2 - X 2 இடத்துல இருக்குது. அப்போ 2 - X அதில் ஸ்கொயர் வரும் என்ன. அப்போ அப்படி வந்து இங்கே அதே நம்பர் 1.56 வரப்போகுது. இதை நீங்கள் ஈஸியாக செய்கிறதுக்கு என்ன செய்யலாம், இதை நீங்கள் 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க என்ன. இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட் எடுக்கக்குள்ள இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போ அது X/2 - X இங்கே வரும். சரியும்? அப்போ 1.56க்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், 2 பக்கமும் எடுக்கணும். அப்போ இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.56. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.56 நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.25 வரும். பட் அதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு ப்ளஸ் ஓ மைனஸ் போட வேண்டி வரும் என்ன. ஒரு நம்பரை ஸ்கொயர் ரூட்டில் எடுக்கக்குள்ள அது பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது, 2 வரையும். நம்பர் ஒரே நம்பர் தான், பட் சைன் வந்து ப்ளஸ் ஓ மைனஸ் வரப்போகுது. சரிதானே? அப்போ இது உங்களுக்கு என்னத்தை சொல்லுதாண்டா, இது 2 ஆன்சர் வரலாம் என்ன. ஒன்று நீங்கள் ப்ளஸ் 1.25 எடுத்தீங்கன்னா எக்ஸுக்கு ஒரு வேல்யூ வரப்போகுது, அல்லது நெகட்டிவ் 1.25 எடுத்தீங்கன்னா எக்ஸுக்கு வேறு வேல்யூ வரும் என்ன. முதல்ல நாங்கள் நெகட்டிவ்க்குரிய சைன் எடுப்போம் என்ன. எக்ஸ் மைனஸ் நெகட்டிவ் 1.25 போட்டிங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கக்குள்ள தெரியும். 2 டைம்ஸ் 1.25 பண்ணக்குள்ள 2.5 வரப்போகுது. மற்றது எக்ஸ் டைம்ஸ் 1.25 சொல்லக்குள்ள உங்களுக்கு நெகட்டிவ் சைன் இருக்கிறோடைய ஆல்ரெடி இங்கே -Xன்றது ப்ளஸ்ஸாக வரப்போகுது. 1.25x இஸ் ஈக்குவல் டு மேலே இங்கே எக்ஸ் இருக்குதுன்னு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் 2.5 ப்ளஸ் 1.25x என்று வரப்போகுது. தெரியும்? இதை நீங்கள் எக்ஸை ஒரு பக்கத்துக்கு எடுத்துட்டு மற்ற பக்கம் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 mol/dm³ வரப்போகுது. சரிதானே? இப்போ இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட தரப்பட்ட ஆன்சர்ஸோட, ஐ மீன் தரவுகளோட உங்களுக்கு தெரியும் எக்ஸ் வந்து இதை விட கூட என்ன. உங்களுக்கு இனிஷியலில் இருக்கிறது 2 mol/dm³ என்ன. இப்போ உங்களுக்கு ஆன்சரில் வந்துருக்கிறது 10, ரைட். அப்போ ஒரு காலமும் தொடக்கத்தை விட கூட வராது தாக்கிகளுக்கு என்ன. தாக்கம் நடக்கக்குள்ள அந்த எழுற அந்த தொடக்க செறிவிலிருந்து கொஞ்சம் குறைஞ்சி தான் வர வேணும் கட்டாயமாக. சரிதானே? அப்போ இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஆன்சர் என்ன. ஸோ இப்போ அடுத்தது மற்ற ஆப்ஷன் என்ன, உங்களுக்கு பாசிட்டிவ் 1.25 நேர்குறியை எடுத்துக்கொண்டால் அப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாசிட்டிவ் 1.25 வேண்டாம். இப்போ நீங்கள் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கண்டா இப்போ 2 டைம்ஸ் 1.25 2.5 வரும். நெகட்டிவ் -X டைம்ஸ் பாசிட்டிவ் 1.25 அது வந்து நெகட்டிவ் 1.25x. மற்றது இங்கே இருக்கிற எக்ஸ் இங்கே வரப்போ தானே. அப்போ இதுக்கும் அதே மாதிரி தான், எக்ஸ் எல்லாத்தையும் ஒரே பக்கம் எடுத்தீங்கண்டா இப்போ இங்கே நீங்கள் 1.25 இங்கே கொண்டு வந்தீங்கண்டா 2.25x இஸ் ஈக்குவல் டு 2.5 வரப்போகுது. சரிதானே? அப்போ இது வந்து எக்ஸ் உங்களுக்கு 1.1 mol/dm³ வரப்போகுது. சரிதானே? இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். அப்போ இதுதான் ரைட் ஆன்சர் உங்களுக்கு. இப்போ ஏன்டா இது பொறுத்து மற்ற சொல்லிட்டீங்க. மற்றது என்னது நெகட்டிவ் சைன் எடுத்து வர 10 வந்து பொறுத்து மற்ற ஆன்சர். என்னென்னா அது இனிஷியல் தொடக்கத்தில் இருந்த சரிவை விட கூட வரக்கூடிய. அப்போ மற்றது ஆன்சருக்கு தான் 1.1 வருகுது என்ன நெகட்டிவ் எடுத்தீங்கண்டா. ஸோ ஒரே இப்படித்தான் வருமாண்டு இல்லை, சில விடைகளில் இதுக்கு சரியான ஆன்சராக இருக்கலாம் பாசிட்டிவ் எடுத்து வர்றது.
நெகட்டிவ் எடுத்து வர்றது அதுக்கும் அது டிபெண்ட்ஸ், அது சிச்சுவேஷனை பொறுத்தது. அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா வேல்யூவை கால்குலேட் பண்ணிட்டீங்க. எக்ஸ்ன்றது என்ன, உங்களோட சேஞ்ச் என்ன. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ன்றது அதுக்குரிய சேஞ்சஸ், ரைட். அந்த 2வது ரோவில் இருக்கிற வேல்யூஸ் அது வந்து ஈக்குவல் பிரியம் இருக்கும், இங்கே எக்ஸ்ன்ட்டு வருகுது. ஸோ இதை அப்படியே உண்டு அதில் நீங்கள் போட்டிங்கன்னா சமநிலை அடையக்குள்ள ஈக்குவல் பிரியம் டைமில் வர தாக்கியல்ற செறிவு 2 மைனஸ் எக்ஸும் விளைவுகள்ன்றது எக்ஸ்ன்னு தான் வரப்போகுது என்ன. சரிதானே, என்னது சொல்கிறேன். 2 மைனஸ் எக்ஸ் தான் தாக்கியலுக்கு சமநிலையில் கவனமாக இருக்கணும். சமநிலையை தான் கதைக்கிறோம் நாங்கள். இதுக்கு விளைவுகளுக்கு எக்ஸும் மற்றதுக்கும் எக்ஸ், ரைட். அப்போ அந்த எக்ஸை இதில் பிரதிட்டிங்கண்டா, கண்டுபிடிச்ச எக்ஸை இதில் போட்டிங்கண்டா உங்களுக்கு தாக்கியல்ற செறிவு 0.89 mol per decimeter cubed வருது. இதுகள்ற விளைவுகள்ற செறிவு சமநிலையில் 1.11 mol per decimeter cubed வரப்போகுது என்ன. இப்போ இதை தான் கேட்டுருக்குறாங்க. இந்த காம்போசிஷன் கேட்டது அந்த கன்சன்ட்ரேஷனை காண சொல்லித்தான். சரி, நீ இப்போ இந்த 4வது கேள்வி இருக்குது, இங்கே இருக்குது, அதை வாசிச்சு பாருங்க. இதில் என்ன வித்தியாசம்ண்டா, இப்போ இதைத்தான் அவங்க 3வது கேள்விய மாதிரி தான் இது தராங்க. இப்போ என்ன வித்தியாசம்ண்டா, அதில் உங்களுக்கு இந்த மூல் எண்ணிக்கை, ஆரம்ப மூல் எண்ணிக்கை வந்து வித்தியாசமாக இருக்குது. ஒன்றுக்கு 2 mol, CO-க்கு 2 mol, மற்றதுக்கு 0.125 என்ன, H2O-க்கு 125, இதுக்கு 2 ஒன்று சொல்லப்படுது. அது அந்த செய்கிறவங்களோட அப்ரோச்சில் நிறைய வித்தியாசமாக இருக்கும். இப்படி வந்து அந்த வித்தியாசம் வந்துண்டா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தாக்கியலுக்கும் ஒரே மாதிரி என்ன, சேம் நம்பர் 2 கொண்டு வருது. ஆனால் இங்கே வந்து வித்தியாசமான நம்பர் வருது. இப்போ அதை எப்படி செய்கிறன்றது நீங்கள் அடுத்த ஸ்லைடில் காட்டியிருக்குது. அப்போ நாங்கள் இந்த கேள்விக்குரிய சொல்யூஷனை பார்ப்போம். இங்கே இருக்குது. இதில் நீங்கள் உங்களுக்கு முந்தி நீங்கள் செய்த மாதிரி அந்த மோடில் தந்துருக்கிறத நீங்கள் கன்சன்ட்ரேஷனுக்கு மாற்றணும் ஃபஸ்ட்டாக. சரியோ, இப்போ உங்களோட இனிஷியல் 0.25 மோல்ஸ் தந்துருக்குது CO-வுக்கு. அதே மாதிரி H2O-வுக்கு 0.125 மோல்ஸ் தந்துருக்குது. அதை நீங்கள் வால்யூமால் டிவைட் பண்ணிங்கண்டா 0.125 வால்யூமால் டிவைட் பண்ணிங்கண்டா உங்களுக்கு கன்சன்ட்ரேஷன் வரும் என்ன. அப்போ CO-வுக்கு 2ம் H2O-வுக்கு 1 mol per decimeter cubed வருது. அப்போ அதை எடுத்துட்டீங்க. அப்போ உங்களோட ஐஸ் டேபிளை க்ரியேட் பண்ணி, ஸோ அதில் CO-வுக்கு நீங்கள் கண்ட 2 இங்கே இருக்குது, அதை கொண்டு இங்கே ஃபில்லப் பண்ணுறீங்க டேபிளை. இதுக்கு 1. இப்போ தொடக்கத்தில் எல்லாம் 0வாக இருக்கும் விளைவுகள் என்ன, தாக்கம் தொடங்கும் முதல். அதே நேரம் உங்களுக்கு தெரியாத கணியத்தை நீங்கள் எக்ஸ்ன்னு கொடுக்குறீங்க. சரிதானே, கவனிக்கணும். இந்த பீசமான குணங்கள் இதில் எல்லாத்துலேயும் ஒன்று இருக்கிறபடியாக இதுவும் எக்ஸ் 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 என்று தான் வருது. இப்போ இது உதாரணத்துக்கு இதில் 3CO2 ஒன்று இருந்துண்டா இங்கே 3x என்று வரும். சரிதானே, இப்போ இங்கே 2H2 இருந்துண்டா 2x என்று வரும். மற்றது சைனை கவனிக்கணும். சைன் இப்போ இதில் இழக்கப்படுறபடியாக தாக்கத்தில் ஈடுபடுறது. அப்போ தாக்கின்ற பக்கம் இருக்கிறதுக்கு நெகட்டிவ் சைன் வரும், விளைவுகள் பக்கம் இருக்கிறதுக்கு பாசிட்டிவ் சைன் வரும். சரிதானே, இப்போ அதை கூட்டி எடுத்திங்கன்னா ஈக்குவல் பிஹேவியரில் உங்களுக்கு இருக்கிற கன்சன்ட்ரேஷன் கிடைக்கும். இப்போ 2 மைனஸ் எக்ஸ், இங்கே 1 மைனஸ் எக்ஸ், இங்கே 0 ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ், 0 ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ். சரிதானே, அப்போ ஈக்குவல் பிரியாமில் இருக்கிற உங்களுக்கு தேவையான இது வந்துட்டுது இங்கே கன்சன்ட்ரேஷன். இப்போ இதெல்லாம் எக்ஸில் இருக்குது. அதை கொண்டு நீங்கள் உங்களோட சமநிலை மாறிலி ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கண்டா KC இஸ் ஈக்குவல் டு அந்த விளைவின் கீழ் தாக்கியல்றது வேறு என்ன. அப்போ CO2வும் H2 மேலே இருக்குது. அப்போ 2க்கும் எக்ஸ் தான், CO2வும் H2வுக்கும் எக்ஸ். அப்போ எக்ஸ் டைம் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் 2 வரும். இங்கே கீழுக்கு பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் எக்ஸ் CO-வுக்கு, H2O-வுக்கு 1 மைனஸ் எக்ஸ்.
சரிதானே? அப்போ இதுலேயே உங்களுக்கு தெரியணும், இப்போ ரெண்டும் சேம் அமௌண்ட்டாக இருந்ததுண்டா அந்த இனிஷியல் கன்சன்ட்ரேஷன். இப்போ நீங்கள் இது ஃபார் எக்ஸாம்பிள் இது 200 இருந்தேன்டா கொஸ்டின் 3ல் வந்த மாதிரி 2 - x ஸ்கொயர்டு வரும். என்ன எக்ஸ் ஸ்கொயர்ட் மேலே இருக்கும், கீழே 2 - x ஸ்கொயர்டு இருக்குது. அதை நீங்கள் பிறகு ஸ்கொயர் ரூட் எடுக்கக்கூட போத் சைட், இது x/2 - x வரும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இங்கே உங்களுக்கு ரெண்டும் வேறு ஒரு இது இருக்குது. என்ன 2 - x-உம் 1 - x-உம். அப்போ இங்கே உங்களுக்கு 2 - x-உம் 1 - x-உம் இருக்குது. வித்தியாசமானது முந்தி செய்த மாதிரி நீங்கள் இது பண்ண ஸ்கொயர் ரூட் எடுக்க இயலாது. நீங்கள் செய்யக்கூடியது இந்த பராந்தசிஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டு க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி அதை ஒரு சுருக்கி ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் எடுத்து அதை சால்வ் பண்ணால் அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ட்ட ரூட், அதாவது அந்த எக்ஸ்ட்ரா வேல்யூவை நீங்கள் எடுக்கலாம். அப்போ நீங்கள் இதை முதல் செய்தீங்கன்னா இப்போ 2 - 1 2 டைம்ஸ் 1 2 வரும். -2x -x அப்போ -3x, மற்றது -x டைம்ஸ் -x x ஸ்கொயர்ட் பாசிட்டிவ் x ஸ்கொயர்ட் கீழே வரப்போகுது. மேலே x டைம்ஸ் x ஸ்கொயர்ட். அப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கணும். இப்போ அடுத்த ஸ்லைடில் செய்து காட்டிருக்குது. இப்போ அதை சுருக்கி எடுத்தீங்கண்டா அப்படித்தான் வரப்போகுது உங்களுக்கு. இந்த ஃபார்மில் வரும். இப்போ கடைசியாக இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டையும் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 0.56 எக்ஸ் ஸ்கொயர்ட் -4.68x + 3.12 = 0. இது இப்போ இந்த ஜென்ரல் ஃபார்ம். என்ன உங்களோட இருபடி சமன்பாடு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்ம் தான் இது. ax² + bx + c = 0. இப்போ இதில் உங்களுக்கு a = 0.56 ரைட், 0.56. b = -4.68 சரிதானே. c = 3.12. அந்த அந்த ஜென்ரல் ஃபார்மில் வந்துட்டுது எங்களோட இருபடி சமன்பாடு. என்ன ஸோ இந்த ஃபார்மில் இருந்தாண்டா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அதில் ரூட் வந்து, அதாவது எக்ஸ்ட்ரா வேல்யூ வந்து அதில் சொல்யூஷன் இப்படி இருக்க போகுது. என்ன -b ± b² -4ac ஸ்கொயர் ரூட் ஓவர் 2a வரப்போகுது. என்ன இப்போ உங்களுக்கு abc எல்லாத்துல நம்பர்ஸும் தெரியும். அதை கொண்டு இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா வேல்யூ வரும் உங்களுக்கு. அப்போ அதில் கவனிக்கணும், இதில் உங்களுக்கு +/- இருக்கிறபடியாக 2 வேல்யூ வரப்போகுது எக்ஸுக்கு. என்ன ரெண்டாவது இருபடி சமன்பாடு. என்ன இருபடி சமன்பாடுண்டா உங்களுக்கு 2 வேல்யூ வரும் அந்த எக்ஸுக்கு. அப்போ நீங்கள் போட்டதை சிம்பிளிஃபை எடுத்தீங்கன்னா ஒரு ஆன்சர் வந்து 7.63 வருது, மற்றது 0.73 வருது. ஆனால் இது ரெண்டையும் நீங்கள் எவலுவேட் பண்ணி பார்க்கணும். இது ரெண்டுலேயே ஏதாவது ஒன்று தான் சரியாக வரும். என்ன இப்போ இதை முதலாவது எடுத்தீங்கன்னா 7.63 அது வந்து உண்மையான இனிஷியல் கன்சன்ட்ரேஷனை விட கூட. என்ன இனிஷியல் உங்களுக்கு 2 தான் தந்துருக்குறாங்க, 2ம் 1ம். இப்போ அதில் உங்களுக்கு 7 வந்துருக்குது. அப்போ நிச்சயமாக இனிஷியலை விட கூட வராது ரைட். ஸோ அது ஏற்றுக்கொள்ள முடியாத நம்பர். அப்போ சரியான ஆன்சர் 0.73 சரிதானே. இப்போ அடுத்த ஸ்லைட்டுக்கு போவோம். அப்போ நீங்கள் எக்ஸை கண்டிங்கண்டா எக்ஸை கண்டுட்டு அதை கொண்டு நீங்கள் சமநிலையில் இருக்கிற தாக்கைகள் விளைவுகள்ன்ற அந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கண்டா அதுக்குரிய கன்சன்ட்ரேஷன் வரும். என்ன இப்போ தாக்கியில் பார்த்தீங்கன்னா சிஓக்கு 2 - x நாங்கள் பார்த்தனாங்க எடுத்தனாங்க. அதில் 2 - x, மற்றதுக்கு 1 - x ரைட். ஸோ 2 - x என்று சொல்லக்குள்ள எக்ஸுக்கு 0.073 போட்டிங்கன்னா 1.27 mol per decimeter cube. சிஓக்கு H2ஓக்கு 1 - x என்று வரப்போது 1 - 0.73, அது வந்து 0.27 mol per decimeter cube. மற்ற தாக்கிகளுக்கும் விளைவுகள சைடில் ரெண்டுக்கும் எக்ஸ் தான். என்ன அந்த டேபிளில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், அது ரெண்டுக்கும் எக்ஸ் தான். அப்போ அது எக்ஸ்ண்டா அது சேம் வேல்யூ 0.73 mol per decimeter cube. இப்போ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஓகே, இதோட தான் முடிச்சுக்கொள்வோம். இனி அடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். ஓகே, பாய்.